அப்படின்ட்டு நானும் 2 வாரமா பண்ணலாம்னு நினைக்கிறேன். அப்புறம் அப்படி இப்படி ஏதோ வேலை நான் சொல்லிட்டே இருந்தேன் அவங்ககிட்ட. வீரத் மருந்து தானே இருக்கான். அவன் இங்கே இருக்கான். அவன் சொல்லிட்டு இங்க வந்தா இந்த அசைன்மெண்ட் எல்லாம் பண்ணணும், காலேஜ் அசைன்மெண்ட் எல்லாம் பண்ணணும், கொஞ்சம் நான் ஹெல்ப் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இங்க ஒரு ஜாப் எடுக்கிற மாதிரி இருந்தது பக்கத்துல. அது சொல்லியிருக்குது இன்னொரு 1 வாரத்துல கிடைக்கிற மாதிரி இருக்குது, நம்ம வீடு பக்கத்துல. ஆமா சரி, அதனால சரி இங்கே இருக்கட்டும். வேலைக்கு போனா கூட போய் அனுப்பிச்சு விட்டுறாங்க, அவங்களுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. அதனால செய்யக்கூடாதுன்னு இருக்கிறான். அவன் இருக்கிறது நமக்கு சௌகரியமா போச்சு. அனிதா வேலைக்கு போறப்போ 4 நாளைக்கு சனி ஞாயிறு நான் பாத்துக்குவேன். அவன் சௌந்தர்யா இருக்குது பாத்துக்கோ. சௌந்தர்யா ஒரு 2 நாளைக்கு காலேஜ் போயிடுச்சுன்னா அவன் பாத்துக்குவான். ஆமா அதான் மாறி மாறி இருக்கும். 4-5 நாளைக்கு கூட இருக்கும் ஒரு வாரம். அதை பார்த்துட்டு காலேஜ் யாருக்காவது காலேஜ் இல்லாத அன்னைக்கு நான் எனக்கு வேலை இல்லாத அன்னைக்கு போய்க்குவேன். அந்த மாதிரி ஜாப் அந்த மாதிரி கேட்டுக்கலாம் ஷிஃப்ட். அது ஒரு காஃபி ஷாப்ல கஸ்டமர் சர்வீஸ் பண்றது தான். அந்த முன்னாடி பார்த்த மாதிரி வேலை தான். நம்ம அந்த 1 வாரத்துக்கு முன்னாடியே இந்த நாள் எனக்கு வேணும்னு கேட்டா அந்த நாள்ல போட்டு அவனுக்கு இனிமேல் தான் அப்ளை பண்ணணும் சார். டாக்குமெண்ட்லாம் தான் ரெடி பண்ணிக்கிறோம். அது எங்கள் காலேஜ் வந்ததுக்கப்புறம் காலேஜ் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்குது. ஸோ இதை அனுப்பிச்சி விட்டோம்னா இன்னும் 1 மாதம் ஆகும் வரத்துக்கு. குட் மார்னிங் நிதி. அவனை பார்த்தீங்களா? குட் மார்னிங். நோ. ஆமாம், அந்த ஜோதியன் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னேன். ராஜக்கா அப்படின்னா அவன் அது ராஜக்கா இல்லடா மகேஷ் அக்கா அப்படின்னு. குட் மார்னிங் சொல்லு. ராஜக்கா மகேஷ் அக்கா எனக்கு அவங்க பேர்லாம் தெரியாதுங்கம்மா அப்படின்னா